ஹே எவ்ரிவான், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் புரியலை, தமிழில் சொல்ல முடியுமான்ட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எஸ்டர்டே சொன்ன வீடியோவோடைய தமிழ் வெர்ஷன் அண்டு கொஞ்சம் விஷயத்த கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ முதல்ல எதை பற்றினதுன்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சுமே உங்கள் ஜிடி ஸ்கோர்ஸ் 120 130க்கு மேலே ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, முதல் விஷயம், ஏன் உங்கள் ஸ்கோர்ஸ் ஏற மாட்டேங்குது அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த 120 130 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களால் ஈஸியாக அண்டு மீடியமாக இருக்கிற டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த 120 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகம், காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே உங்களோட ஜிடி ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ப்ரோ, காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும்னு சொல்கிற, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிக் கொடு. ஓகே, இந்த ஸ்கில்லை வளர்த்துக்க பல வழிகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரு சில வழிகள், அதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான வழின்ட்டு நான் எதை நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு விரும்புகிறேன். இது ஒரு 2 ட்வின்ஸோட கதை. ட்வின் ஏ அண்ட் ட்வின் பின்னு ரெண்டு பேர் இருக்கானுங்க. 2 பேருக்குமே ஒரே வெயிட் தான், ஒரே ஜெனட்டிக் மேக்கப் தான், 2 பேருமே ஒரே அளவு டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் ஃபாலோ பண்ணுறானுங்க. ஆனால் ட்வின் ஏவை விட ட்வின் பி நிறைய வெயிட் கெயின் பண்ணுறான். ட்வின் ஏக்கும் அதே அளவு வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அவன் ட்வின் ஏ என்ன பண்ணுறான்னா, ட்வின் பீட்டை போய் கேட்குறான், ஏன்டா நீயும் நானும் ஒரே அளவு தானே சாப்பிட்றோம், நீயும் நானும் ஒரே அளவு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம், நீயும் நானும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வேறு, அப்படி இருந்துமே எப்படி உன்னால் மட்டும் என்னை விட அதிகமான வெயிட் கெயின் பண்ண முடியுது? அப்போது ட்வின் பி ட்வின் ஏவை பார்த்து கேட்டான்னா, சரிடா நீயும் நானும் ஒரே அளவு தான் சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிட்டா மட்டும் வெயிட் கெயின் ஆகிடுமா உனக்கு? ட்வின் ஏ கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறான், ஏன்டா ஒரே அளவு கேலரி கன்சியூம் பண்ணால் வெயிட் கெயின் ஆகணும் தானே? இல்லை, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இந்த ப்ராசஸ்லாம் யாரா பண்ணுவா அப்படின்ட்டு ட்வின் பி கேட்குறான். ட்வின் ஏ உடனே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறான், அட்டா ஆமாம் இல்லை, நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எபிலிட்டி தானே நம்மளுடைய வெயிட் கெயினை கடைசியாக தீர்மானிக்க போகுது. ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் வெயிட் கெய்னிங்கையும் லேர்னிங்கையும் ஒரு முக்கியமான கம்பேரிசன் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது நம்ம வெயிட் கெயினை முழுசாக தீர்மானிக்கலையோ, அதே போல் எவ்வளோ நேரம் படிக்கிறோம், என்னென்ன புக்கெலாம் படிக்கிறோம், என்னென்ன வீடியோலாம் பார்க்குறோம் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கோர்ஸை டைரெக்டாக தீர்மானிக்காது. ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகணும். எப்படி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்குள்ளே போய் டைஜஸ்ட் அண்ட் அப்சார்ப் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம மூளையில் எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ நம்ம ஷாலோ ப்ராசஸிங் அண்ட் டீப் ப்ராசஸிங் இது ரெண்டுத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீட்டா பிளாக்கர் கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியரில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவை குறைக்குது, ஆப்ஷன் பி ப்ரிவெண்ட் வென்ட்ரிகுலர் ரீமாடலிங், ஆப்ஷன் சி இம்மிடியேட் பாசிட்டிவ் ஐனோட்ரோஃபி அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ஆப்ஷன் டி ஹார்ட்டுடைய ஒர்க் லோடை குறைக்குது. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினை நான் படிச்சுட்டேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஆன்சர் தெரியலைன்னா ஒரு ஷாலோ லேர்னர் இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு பார்ப்போம். எக்ஸ்ப்ளனேஷனை அவன் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவோம். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவ் தான் கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்கு.
அது ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் காசஸ் பெர்சிஸ்டன்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பெர்சிஸ்டண்ட்டாக ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால எக்ஸசிவ் கேட்டகோலமைன்ஸ்னால ஹார்ட்டோடைய ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ரீமாடலிங் நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா பிளாக்கிங் ட்ரக்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது இந்த ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக்கான ஓவர் டிரைவை நம்மால் தடுக்க முடியும் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஷாலோ லேர்னர் என்ன பண்ணுவான்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷனை படித்து முடித்ததுமே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆகிடுவான். இந்த எக்ஸ்ப்ளனேஷனை படித்து முடித்ததுமே அவனுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதை படித்து முடித்ததுமே அவன் சாட்டிஸ்ஃபை ஆகி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் ஆகிடுவான். ஆனால் இதே இடத்துல ஒரு டீப் லேர்னர் ஆர் டீப் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுவான் நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு டீப் லேர்னர் அவனுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னா உடனே எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும். அந்த தெரிஞ்ச விஷயத்துல இருந்து இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்ட்டு தெளிவாக உட்காந்து யோசிப்பான். ஓகே, அவன் மைண்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் பிக்சரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவன் மைண்டில் என்ன நடக்கும்னா, சரி நமக்கு பீட்டா பிளாக்கர்ஸை பற்றி என்ன முன்னாடியே தெரியும். பீட்டா பிளாக்கர்ஸால் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன், ரேட் ஆஃப் கன்ட்ராக்ஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஐனோட்ரோபிசிட்டி, குரோனோட்ரோபிசிட்டி, ட்ரோமோட்ரோபிசிட்டி இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பீட்டா ரிசப்டார்ஸால். ஓகே, அப்போ பீட்டா ரிசப்டாரோட வேலை இதுனா, பீட்டாவை நான் ஹார்ட்டில் பிளாக் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் கன்ட்ராக்ஷன் குறைஞ்சிடும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன், ரேட் ஆஃப் கன்ட்ராக்ஷன் குறைஞ்சா அழகாக நான் கார்டியக் ஒர்க்லோட குறைச்சிடலாம், மயோகார்டியல் ஆக்சிஜன் டிமாண்டையும் நான் குறைச்சிடலாம். ஓகே, அந்த வகையில் இது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, அது ஒரு வழி. ட்ரோமோட்ரோபிசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் கண்டக்ஷனை குறைச்சா என்னால் கண்டிப்பாக அரித்மியாக்கான சான்ஸை குறைக்க முடியும். ஓகே, அந்த வகையிலையும் நான் ஹார்ட் ஃபெயிலியருக்கு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ பீட்டா ட்ரக்ஸ் ஆனால் ஹார்ட்டில் மட்டும் வேலை செய்யலையே, ஹார்ட்டை தவிர்த்து பல ஆர்கன்கள் வேலை செய்யுது, கிட்னிலையும் வேலை செய்யுது. ஓகே, இப்போ கிட்னியில் வேலை செய்யும் போது ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டமை பீட்டா ட்ரக்ஸ் பிளாக் பண்ணிடும். அப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வரலன்னா என்ன நடக்கும்? ரெனின் ஆஞ்சியோடென்சின் அண்ட் அல்டாஸ்டிரான், அந்த அல்டாஸ்டிரானோட வேலை என்னன்னு பார்த்தா சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன். ஓகே, இப்போ சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கலைன்னா வால்யூம் ஓவர்லோட் நடக்காது. ஸோ பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் டவுன் ஆகும். ஓகே, அப்புறம் ஆஞ்சியோடென்சினும் வரலன்னா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் ஃபால் டவுன் ஆகும். ஓகே, அப்போது நான் பீட்டா பிளாக்கர் கொடுத்தேன்னா பிளட் ப்ரெஷரை குறைச்சி ஒன்ஸ் அகெயின் கார்டியாக் ரீமாடலிங்கை குறைச்சி ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்னால் பீட்டா பிளாக்கர் ட்ரக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஒரு டீப் லேர்னரால் தனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து, தெரிஞ்ச நாலேஜில் இருந்து தனக்கு தெரியாத புது புது விஷயங்களை உருவாக்க முடியும். அந்த உருவாக்குறான் பார்த்தீங்களா, புது புது கனெக்ஷன்ஸை ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜுக்கு நடுவில் உருவாக்கி புதுசான ஒரு நாலேஜ் உருவாக்குறான் பார்த்தீங்களா, புதுசான ஒரு கான்செப்டை. இந்த ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் த என்டையர் லேர்னிங்கு. இஃப் நீங்கள் இந்த பர்டிகுலர் டீப் ப்ராசஸிங்கை ஒமிட் பண்ணிட்டு, அதாவது இந்த டீப் ப்ராசஸிங்கே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஷாலோ ப்ராசஸிங்காகவே உங்கள் என்டையர் புக்ஸை 3 முறை 4 முறை 5 முறை எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணாலும் சரி, எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் சரி, 5000 10,000 கொஸ்டின்ஸ் கியூபேங்கை சால்வ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னா உங்களால் 120 to 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே மார்க்கை, ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒரு டீப் லேர்னரால் தனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து, தெரிஞ்ச நாலேஜில் இருந்து தனக்கு தெரியாத புது புது விஷயங்களை உருவாக்க முடியும். அந்த உருவாக்குறான் பார்த்தீங்களா, புது புது கனெக்ஷன்ஸை ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜுக்கு நடுவில் உருவாக்கி புதுசான ஒரு நாலேஜ் உருவாக்குறான் பார்த்தீங்களா, புதுசான ஒரு கான்செப்டை. இந்த ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் த என்டையர் லேர்னிங்கு. இஃப் நீங்கள் இந்த பர்டிகுலர் டீப் ப்ராசஸிங்கை ஒமிட் பண்ணிட்டு, அதாவது இந்த டீப் ப்ராசஸிங்கே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஷாலோ ப்ராசஸிங்காகவே உங்கள் என்டையர் புக்ஸை 3 முறை 4 முறை 5 முறை எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணாலும் சரி, எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் சரி,
5000 10,000 கொஸ்டின்ஸ் கியூ பேங்கை சால்வ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னா உங்களால் 120 to 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே மார்க்கை ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒரு டீப் லேர்னரால் தனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து, தெரிஞ்ச நாலேஜில் இருந்து தனக்கு தெரியாத புது புது விஷயங்களை உருவாக்க முடியும். அந்த உருவாக்குறான் பார்த்தீங்களா, புது புது கனெக்ஷன்ஸை ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜுக்கு நடுவில் உருவாக்கி புதுசான ஒரு நாலேஜ் உருவாக்குறான் பார்த்தீங்களா, புதுசான ஒரு கான்செப்டை. இந்த ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் த என்டையர் லேர்னிங்கே.